முதல்ல திரு பாலச்சந்திரன் சார் தொடங்குறேன். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு, பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் ஒரு விமர்சனமாக இருந்தது. இந்த முறை போராட்டமாகவும் புறக்கணிப்பாகவும் மக்கள் மன்றத்திலையும் அது எதிரொலிச்சிட்டு இருக்கு. இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன? இல்ல, இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதுன்னு இவங்க சொல்றதுல நிறைய உண்மை இருக்கு. புது ஒரு பட்ஜெட்ல பல மாநிலங்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கு தேவையான விஷயங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல சில விஷயங்கள் ஏற்கப்பட்டிருக்கும், சில விஷயங்கள் ஏற்கப்படாமல் இருக்கும். ஆனா முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு, நாங்க சொன்ன ஒரு விஷயத்த கூட இவங்க செய்யல அப்படிங்கிறது ஒண்ணு. தமிழ்நாடுங்கிற பெயரே இவங்க சொல்லலன்னு சில பேர் சொல்றாங்க. இது என்ன விளையாட்டுத்தனமா இருக்கு, தமிழ்நாடு பேரை சொல்லலாம் என்னங்கிறாங்க. ஆமா, பேரை சொல்ல வேண்டியதில்லை. ஆனா பேரை சொல்லாம தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருந்தா ஒரு பிரச்சனையே வந்திருக்க போறதில்லை. அதனால இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி 10 மாநிலங்கள் இது மாதிரி குறையோட மனக்குறையோட அவங்க இருக்கிறாங்க. ஏறக்குறைய 30 விழுக்காட்டுக்கு மேல உள்ள வாக்காளர்களை பிரதிநிதித்துவம் கொண்டவர்கள். அப்படிங்கும் போது அதை நிச்சயமா சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த இதுல தெருவுக்கு போயிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தெருவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் மன்றத்துக்கு போகணும்னு அவங்க சொல்றாங்க, தெருவுக்கு போயிருக்காங்கன்னு எதிர்த்து சொல்றாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இதை மக்கள் முன்னால கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் எதனால இருக்கு அப்படின்னா, எதுக்காக வேண்டி நீங்க இதை புறக்கணிக்கிறீங்க, நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பத்தி பேச வேண்டிய இடத்துக்கே நீங்க போகலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு மக்கள் நினைச்சிடக்கூடாது. மக்களுக்கு உண்மை தெரியணும், அதுக்காக வேண்டி இவங்க போறாங்க. இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் புறக்கணிச்சிருக்க கூடாது, நம்ம சொல்ல வேண்டிய குறையெல்லாம் அங்க போய் சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, புறக்கணிச்சிருக்க கூடாதுன்னு சொல்ற நீங்க புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்க கூடாது அப்படின்னு ஏன் முதல்ல ஒன்றிய அரசு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒன்றிய அரசு இப்படி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எதையுமே தரவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறதுனால தானே இவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ரெண்டையுமே சீர்தூக்கி பார்த்தோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு காரணமாக இருப்பது ஒன்றிய அரசுடைய செயல்முறை தான் அப்படிங்கிறது தெளிவாக. இந்த இஷ்யூவை ஹைலைட் பண்ண வேண்டிய இடம் நிதி ஆயோக்குடைய கூட்டம். ஒட்டுமொத்த தேசத்துடைய கவனமும் நிதி ஆயோக் கூட்டத்தில் இருக்கும்போது அந்த இடத்தை பயன்படுத்த மறுக்குதா ஒரு குற்றச்சாட்டும் இருக்கே. நீங்க சொன்னீங்க இது பயன்படுத்த வேண்டிய இடம் அதுதான் சொல்லி மம்தா பானர்ஜி போனாங்க, போயிட்டு சொல்றாங்க சந்திரபாபு நாயுடுக்கு 20 நிமிஷம் கொடுத்தாங்க, எனக்கு 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. இவர்களிலிருந்து இவருடைய நிலையிலிருந்து மாறுபட்ட ஒரே முதலமைச்சர் நான் தான். அது இந்தியா கூட்டணின்னு சொல்லியிருக்காங்களே, அந்த அத்தனை கூட்டணிகளில் அந்த கூட்டணியிலே அத்தனை கட்சிகளுக்கும் சேர்ந்து ஒரே ஒரு பிரதிநிதியாக தான் நான் அங்க போனேன், எனக்கே போதுமான அளவு நேரம் கொடுக்கலன்னு சொல்றாங்க. மைக் ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்றாங்க, அதை இல்ல மைக் ஆஃப் பண்ணுன்னு சொல்றாங்க. அது ஒரு விவாதத்திற்குரிய விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க சொல்ற இந்த விஷயம் உண்மைதானே. சந்திரபாபு நாயுடுக்கு 20 நிமிஷம் கொடுத்ததாக சொல்லப்படுவது உண்மை என்றால் இவங்களுக்கு 5 நிமிஷம் மட்டும் கொடுக்கறது அப்படிங்கிறது பாரபட்சம் காட்டப்படுவதுதான் அர்த்தம். அப்படித்தான் நம்ம பார்த்துக்க முடியும். அதனால இன்னொன்னு, பிளானிங் கமிஷன் இட்ஸ் நாட் அ டெலிபரேட்டிவ் பாடி. இது நிதி ஆயோக் ஒரு அட்வைசரி பாடி, அவ்வளவுதான். இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அதிகாரம் எதுவுமே கிடையாது. அப்படின்னு பார்க்கும்போது அங்க போய் பேசுறதுனால ஏற்கனவே பட்ஜெட் விஷயம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் இந்த மாநிலங்களுக்குன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுக்கு உனக்கு இந்த வருஷம் பொது திட்டம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கறது நிதி ஆயோக் மாத்த போறது இல்லை, அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அப்ப அங்க போறதுனால புது பலன் எதுவுமே விளைஞ்சிடாது. அதனால இவங்களுடைய கிரீவன்ஸை, இவங்களுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வதற்கு சரியான மன்றம் மக்கள் மன்றம் தான் சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு பண்ணிருக்கு. அது அவங்களுடைய முடிவு. இதுல ரொம்ப பெரிய தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கருதுறேன். சரி, இது மக்கள் மன்றத்தில் அவங்க போராடி இருக்காங்க, இது ஒரு தவறு இருக்கிறதா நீங்க கருதல? சரி, ஜி.கே. நாகராஜ், 2014 பிளானிங் கமிஷன் திட்ட கமிஷனை கலைத்து விட்டு நிதி ஆயோக் அனௌன்ஸ் பண்ணப்ப ஒரு டீம் இந்தியா, ஒரு புது வளர்ச்சிக்கான நோக்கமா இந்த நிதி ஆயோக் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. 11 வருடங்களை கடந்திருக்கும். 10 மாநில முதலமைச்சர்கள், இந்தியாவுடைய 32% மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. பாரபட்சம் அப்படின்றது அப்பட்டமா தெரியுதா? இல்லை, 100% எவ்விதமான பாரபட்சத்தையும் மத்திய அரசு காட்டவில்லை என்பதுதான் உண்மை. காங்கிரஸ் காலத்தில் கூட்டணியில் இருந்த திமுக இன்றைக்கு பெற்றிருக்கிறது பொதுவாக தமிழகத்திற்கு அதைவிட 300 மடங்கு அதிகமான திட்டங்களையும் நிதிகளையும் பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் காலத்தில் பல திட்டங்களை புது திட்டங்களை அறிவிப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க மைசூர் வழியா ஒரு கோயம்புத்தூருக்கு ரயில்வே ஒரு பாதை அறிவிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது செயல்படுத்தலை.
ஈரோடு இருந்து பழனி மார்க்கமாக ஒரு பாதை அறிவிச்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தல. வெறும் அறிவிப்புகள் மட்டும் தருவது காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அல்ல திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனா நம்முடைய மத்திய அரசானது தொடர்ச்சியாக ஒரு திட்டங்கள் கொடுத்தா அந்த திட்டங்கள் முடிவடையும் வரை தொடர்ச்சியா நிதியை ஒதுப்பது, அந்த திட்டத்தை முழுமையாக மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவது அப்படிங்கறதா நம்முடைய செயல்பாட்டில் தொடர்ச்சியா மத்திய அரசுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த வகையில பார்க்கிறப்போ பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் எல்லா மாநிலங்களையும் 28 மாநிலங்களையும் 8 யூனியன் டெரிட்டரிஸ்களையும் தன்னுடைய ஒரு குழந்தையை பாவித்து போல பாவிச்சுதான் அவங்க செலுத்திட்டு வராங்க. ஆனா 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, கடந்த 10 ஆண்டுகள் நாங்கள் காங்கிரஸ் செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்து வலுவான அடித்தளத்தை அமைத்தோம், அடுத்த கட்டமாக எங்களுடைய வளர்ச்சி பணி துவங்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில இப்ப வளர்ச்சி பணிகளை துவக்கி இருக்கிறார்கள் எல்லா மாநிலத்துக்கும். நீங்க மகாராஷ்டிரா கூட பாத்தீங்க அப்படின்னா சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு தான் நாங்க கூடுதல் நிதியை ஒதுக்கி இருக்கோம், அதனால மற்ற மாநிலங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக போராட வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. சோ இது என்ன வாதம்? இது பாரபட்சம் காட்டல நீங்க சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கிட்டு பாரபட்சம் மற்ற மாநிலங்கள் போராட தயாராக இருக்காங்க போது ஒரு பாரபட்சம் அப்படின்றது வரலையா? இல்லைங்க, தொடர்ச்சியா 2 காரணங்கள்ங்க. தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியின் அடிப்படையில் இருந்த வளர்ச்சி மிக்க ஒரு செல்ஃப் டெவலப்டு ஸ்டேட்னு சொல்லலாம். நீங்க கோயம்புத்தூர் மாவட்டங்கள் ஆகட்டும், சென்னை போன்ற மாவட்டங்களாகட்டும் செல்ஃப் டெவலப்டு நிறைய இந்த 2 கட்சிகளையும் மீறி நிறைய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அப்போ பல இன்னைக்கு நிதி ஆயோக் கூட ஒரு இது போட்டிருந்தாங்க, எவ்வளவு வலிமை மிக்க குழந்தையா இருந்தாலும் அதுக்கு தொடர்ந்து சாப்பாடு போடணும், அப்பதான் அதனுடைய வலிமையை முழுமையா பறைசாற்ற முடியும். நீங்க இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கும் போது முழுமையா செய்யறதுனால தான் பிரச்சனை. என்னன்னா நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஆக்சுவலா தன்னுடைய ஆட்சியில் இருக்கிற குறைகளை சரி செய்யாத முதல்வர் இன்னைக்கு பாருங்க, இப்போ கள்ளக்குறிச்சி மேட்டர்ல நம்ம உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, கல்வராயன் மலைப்பகுதியில் பழங்குடி மக்கள் கடுமையாக நம்ம டாபிக் டைவர்ட் ஆகி போறோம். இன்னும் கள்ளச்சாராய பட்ஜெட்டை பத்தி பேசுறோம். இன்னைக்கு நேஷனல் லெவல் இஷ்யூ, நேஷனல் லெவல் இஷ்யூ. இந்த டாபிக் வாங்க கள்ளக்குறிச்சி வரைக்கும் தொடர்ந்து விவாதிச்சாச்சு, இந்த விஷயத்துக்கு வாங்க. நான் கள்ளக்குறிச்சி சாராய மேட்டர் போல, நான் சாராயத்தை பத்தி பேசல. நான் சொல்ல ஒரு விஷயம், பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மேம்பாடு அடையவில்லை, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி முதல்வருக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. நான் சொல்றேன், இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள், மின்சாரத்தின் உயர்வில் இருந்து பல நிறுவனங்கள் மிக மோசமான நிலையில, மின்சார வாரியம் உட்பட போக்குவரத்து உட்பட தன்னுடைய வாக்கு வங்கிக்காக தமிழக முதலமைச்சர் அதை முழுமையாக பல பிரச்சனை உருவாக்கி இருக்கிறது, அது சீரழிக்கப்பட்டிருக்கிறது. அதை மறைப்பதற்காக தொடர்ச்சியாக மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வைப்பதை இப்பொழுது பல கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டார். இந்த இந்தி கூட்டணியெல்லாம் சேர்ந்து கொண்டு மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசை அதை தடை செய்வதை மத்திய அரசு மீது வச்ச குற்றச்சாட்டை விட்டுருவோம். ஜிதேந்தர் சிங் சொல்லக்கூடிய கருத்துக்கு என்ன? மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அதுக்கு பதில் என்ன? இல்ல உண்மை. ஏன்னா இப்ப நாங்க ஒரு இது கேட்டிருக்கோம், இப்போ 48 லட்சம் கோடி நம்முடைய நிதியில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் துறைகள் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க ஒவ்வொரு துறை மூலமாக ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா, நான் கடந்த முறையோட சொன்ன நிச்சயமாக தமிழகத்திற்கு அதிகமான நிதியும் திட்டங்களும் இருக்கும்.